பார்க்குறியா? பார்க்குறேன். A few moments later. வாடி உள்ள வா. உன்னை பார்த்ததுல அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உட்காருடி, உட்காரு. வரேன். என்ன சாப்பிட்ற? டீயா காஃபியா? உனக்கு பிடிச்ச க்ரீம் பிஸ்கெட் இருக்கு, வேணுமா? ஹைடி க்ரீம் பிஸ்கெட்லாம் வேணாம், நார்மல் பிஸ்கெட்டே எடுத்துகிட்டு வா. அதுக்கப்புறம் நீ தான் காஃபி நல்லா போடுவியே, காஃபி எடுத்துகிட்டு வா. எடுத்துகிட்டு வரேன். A few moments later. டாடி எடுத்துக்கோ பிஸ்கெட்டை. எனக்கு பிடிக்குமே காஃபி போட்டிருக்கேன். காஃபி சூப்பர். ஆமாம் சங்கரி, வீட்டு வேலை, பசங்களை மேனேஜ் பண்ணுறது, பர்சனல் கேர் அப்படின்னு எல்லாம் சூப்பராக மேனேஜ் பண்ணுற. அப்போ சில சமயம் வந்து டல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்ல, அப்போ என்ன பண்ணுவேன்? கண்டிப்பாக இருக்கும் செல்வி. மனுஷனாக பிறந்தா அப்புறம் சோர்வு இருக்காதா என்ன? அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து சாங்ஸ் கேட்பேன். பிடிச்ச பாட்டு இளையராஜா, எஸ்பிபி காம்போவில் கேட்பேன். கூட சேர்ந்து பாடுவேன். இன்னும் தோணுச்சுன்னா டான்ஸ் கூட ஆடுவேன். அதுக்கப்புறம் இன்னும் ஹார்ட் டைம்ஸ் வரும் இல்லையா, அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் புக்ஸ் படிப்பேன். புக்ஸ் படிக்கிறது வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா, க்ரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அந்த கதைக்குள்ளேயே நான் அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மறந்து போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கேன், டஃப் டைம்ஸ் அப்படின்னா அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுவேன், இல்லைன்னா உனக்கு கால் பண்ணி பேசுவேன். அப்பப்போ ஒரு ஸ்மால் பிரேக் எடுக்கணும், அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் செல்வி. ஓகே, இனிமே நானும் இதே ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்புறம் ஸ்ட்ரெஸ் வரத்துக்கு மெயின் ரீசன் பார்த்தேன் அப்படின்னா என்ன சொல்கிறது, சில வேலையெல்லாம் நாமளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளே ஓவராக ப்ரெஷர் பண்ணிக்கிறது தான். எல்லா விஷயத்தையும் நம்மளே செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு சில விஷயங்களை வந்து அடுத்தவங்ககிட்ட கொடுத்துடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், உன்னோட ஹப்பிட்ட ஒரு சில வேலையை கொடுத்துரு, உன் பசங்கிட்ட ஒரு சில வேலையை கொடுத்துரு, இதை நீங்கள் பண்ணுங்கள், இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணு. அப்போ தான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக உன்னால் லைஃப்பை லீட் பண்ண முடியும். இதுவும் நல்ல விஷயம்தான். நாமளே எல்லாத்தையும் பண்ணணும்னு இழுத்து போட்டு டென்ஷன் ஆகிடுவேன் நான்லாம். அதுக்கு தான் பவுண்ட்ரி செட் பண்ண சொன்னேன். இப்போ புரியுதா? சரி, செல்ஃப் டெவலப்மெண்ட்ஸ் அப்புறம் கோல்ஸ்லாம் எப்படி அச்சீவ் பண்ணுறது? அது ரொம்ப ஈஸி. எனக்கு சில ஆசைலாம் இருக்குது. ஏதாவது ஒரு ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணி புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. பட் வீட்டு வேலை, பசங்க அப்படின்னு எனக்கு மேனேஜ் பண்ணவே முடியல. எப்படி பண்ணுறது? டெஃபினட்டாக முடியும் செல்வி. நாம் என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை ஒரு கோலாக செட் பண்ணு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 30 minutes அப்படின்னு பிளான் பண்ணிக்கோ. இல்லை அப்படின்னா ஒரு வீக்குக்கு 3 to 5 hours அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிடு. டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எழுந்த உடனே காலையிலேயே ஒரு டு டூ லிஸ்ட்டு போட்டு செட் பண்ணிடுவேன். ஆமாம், நீ கூட பிளானர் யூஸ் பண்ணுவியே. அதே தான். சின்ன சின்ன விஷயமா ஆரம்பித்து எவ்வளோ பெரிய வேலைனாலும் நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் போதும், எந்த பிரச்சனையுமே பெருசாக தெரியாது. உன்கிட்ட பேசினதில் எனக்கு ஒரு கிளாரிட்டியே கிடச்சிருக்கு டி. ரொம்ப தேங்க்ஸ் டி. இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. நிறைய விஷயம் நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணியிருக்கோம் டி. ஆமாம், நெக்ஸ்ட் டைம் நீ என் வீட்டுக்கு வா, உனக்கு சமையல் டிப்ஸ்லாம் நிறைய சொல்லித்தரேன். என்ன நான் சமையலில் வீக்குங்கிறியா? இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.